இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2வது வாரத்தில் நம் ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது, இன்று அன்னையாம் திரு அவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன? துன்பம், துயரம், போராட்டங்கள், இடர்பாடுகள், தடைகள், இப்படி பலவிதமான சூழ்நிலைகளிலே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே துவண்டு விடாமல் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று அன்னையாம் திரு அவை அழைப்பு கொடுக்கிறது. இதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக சொல்லுகிறது. பொதுவாகவே இந்த தவக்காலம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, இந்த அன்னையாம் திரு அவையில் இருக்கின்ற நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற நிகழ்வுகள் என்ன? இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு. இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி இந்த தவக்காலத்தில் சிந்திக்கின்ற பொழுது, இது எதற்காக இயேசு இந்த பாடுகளை, மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே நாம் அனைவருமே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே ஜென்ம பாவத்தின் வழியாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டாலும், கடந்து வருகின்ற இந்த கால சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கின்ற பொழுதும், வேகமாக வளர்ந்து வருகின்ற அறிவியல் சமுதாயத்திலே உங்களையும் என்னையும் இணைத்து கொள்ளுகின்ற பொழுதும், உறவுகளுக்கு மத்தியிலே அழிந்து போகக்கூடிய செல்வங்களை சேர்த்து வைக்கின்ற பொழுது உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிளவுகளின் வழியாகவும் நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள், இடர்பாடுகள், இன்னல்கள் அனைத்தையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு நம் ஆன்மீக வாழ்வை பாதுகாத்து கொண்டு தூய்மைப்படுத்தி இறைவனோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பமாக நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது இந்த தவக்காலத்தில். இதற்கு முதல் அடிநாத செய்தியாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இன்றைய முதல் வாசகம் அதுக்கு அழகாக சொல்லுகிறது, கீழ்ப்படிதல். எவனொருவன் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறானோ, ஆன்மீகத்தில் தன்னை முழுவதுமாக இறைவனோடு ஒத்துழைத்து பயணிக்கின்றானோ, அவன் என்றுமே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், தந்தை கடவுள் ஆபிரகாமை பார்த்து, நான் காட்டக்கூடிய, நான் சொல்லக்கூடிய அந்த நாட்டிற்கு நீர் செல்ல வேண்டும். உன் இனத்தை விட்டு, உன் நாட்டை விட்டு, உன் உறவுகளை விட்டு செல்ல வேண்டும் என்று தந்தை கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது, ஆபிரகாம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் தன் பயணத்தை ஆரம்பிக்கின்றார். இப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது தந்தை கடவுள் அவருக்கு இன்னொரு வாக்குறுதியை கொடுக்கிறார். உன் வழியாக இந்த மண்ணுலகில் வர இருக்கின்ற மக்களினத்தாருக்கு என்னுடைய ஆசியை வழங்குவேன் என்று. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் எத்தனையோ நபர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய தேவைகளுக்காக வாக்குறுதியை நாம் சரியாக நிறைவேற்றி இருக்கின்றோம். நம்முடைய தேவைகளுக்காக அந்த வாக்குறுதிகளை கூட உடைத்தெறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஆன்மீகத்தை மறந்ததினால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள். ஆனால் தந்தை கடவுள் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி என்றுமே நிலையானது என்பதை ஆபிரகாம் வழியாக நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஏனென்றால் இது அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி என்ன? ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையாளர்களின் தந்தை என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 ஆண்டுகள் மண்ணுலகிலே பணியாற்றுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார் ஒரு உவமையின் வழியாக. ஏழை லாசர், பணக்காரன். இந்த உவமையின் வழியாக இயேசு சொல்லுகின்ற இறுதியான வார்த்தை என்னவென்றால், பணக்காரனும் இருந்தான், ஏழை லாசரும் இருந்தான். ஆனால் பணக்காரன் எரிநரகத்திற்கு செல்லப்பட்டான், லாசரோ ஆபிரகாமின் மடியில் அமர்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இறைவன் என்னை வழிநடத்துவார் என்ற பயணத்தில் இருந்த அந்த ஏழை லாசர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் ஆபிரகாம் மடியிலே அமர்த்தப்பட்டார். ஏன் இன்னும் அதிகமாக பேச வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயுவை அழைக்கின்ற பொழுது, இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு ஏற்றுக்கொண்ட பிறகு எழுந்து தன்னுடைய பாவ அறிக்கை அறிவித்த பிறகு இயேசு சொல்லுவார், இவனும் ஆபிரகாமின் மகன் தானே என்று. ஆக
தந்தை கடவுள் கொடுத்திருந்த வாக்குறுதி அன்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கீழ்ப்படிதல் வழியாக கடவுள் காட்டிய அந்த நகரத்திற்கு செல்லுகின்ற பொழுது, அந்த இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது, அதே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு யாரெல்லாம் அந்த மண்ணுலைகளை பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஆசி கூறுவேன். தந்தை கடவுள் கொடுத்திருந்த வாக்குறுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையின் வழியாகவும் நேருக்கு நேர் சந்தித்ததின் வழியாகவும் நமக்கு சொல்லப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தோமாவோடு சந்திப்பித்து சொல்லுகின்ற பொழுது, தோமா, நீர் என்னை கண்டதினால் விசுவசித்தாய், காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு அழகாக சொல்லி முடிக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆக கீழ்ப்படிதல் என்பது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த உலகம் அழிகின்ற வரையில் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இறை சாயலாக பிறந்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக மகனே கீழ்ப்படிதலோடு இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் நம் பாவங்களுக்காக, நம் குற்றங்களுக்காக அந்த பாடுகளின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த பாடுகளின் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் இந்த மன்னக பயணம் முடிந்த பிறகு விண்ணக வாழ்விலே எப்படி இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த தோற்ற மாற்றம், உருமாற்றம் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறது. எனவே இயேசுவால் அழைக்கப்பட்ட 12 சீடர்களில் 3 நபர்கள் மட்டும் இந்த புனிதமான நிகழ்வை பார்க்கின்ற பொழுது கூட பேதுருவுக்கு ஒன்றும் புரியவில்லை, நாம் எங்கே இருக்கிறோம் என்று. இந்த மண்ணகத்தையே முழுவதுமாக மறந்து விட்டார். விண்ணக வாழ்வினுடைய அந்த அழகான அடையாளத்தை கண்டுபிடித்ததினால்தான் நாம் இங்கே இருப்பது எத்துணை நல்லது, உமக்கொன்றும் மோய்சனுக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் நம் கூடாரத்தை அமைப்புமே என்று தன்னை மெய்மறந்தவராக சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் இறுதி அத்தியத்தை அழகாக சொல்லுவார். பேதுரு மற்ற சீடர்களிடம், இந்த நிகழ்வுகளை நாம் அனைவருமே, அதாவது நீங்கள் அனைவருமே அனுபவிக்க வேண்டுமென்றால் என் பாடுகளின் மரணத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள், அதை அனுபவிக்கப் போகிறீர்கள், என்னோடு நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இந்த உருமாற்றம், இந்த தோற்ற மாற்றம் எப்படி பேதுரு மெய்மறந்து பார்த்தாரோ அதுபோல நாமும் இறைவனோடு மெய்மறந்து இணைய வேண்டுமென்றால் இயேசுனுடைய பாடுகளை நம்முடைய வாழ்விலே அடித்தளமாக ஏற்றுக்கொண்டு நம் ஆன்மீகத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் அவமானங்களையும் இடையூறுகளையும் தடைகளையும் உடைத்தெறிந்துவிட்டு இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக பயணிக்க வேண்டும். இதைத்தான் இன்று 2வது வாசகத்தில் பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார். என்னவென்றால், நான் வெட்கப்படவில்லை, வேதனை அடையவில்லை, உடைந்து போகவில்லை. நான் கடவுளுக்காக நான் கைதியாக இருக்கக்கூட விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஆதியிலே தந்தை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருவுளமான நிகழ்வு. எனக்கும் அந்த ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது, நீயும் அதை கடைபிடித்து வா என்று தீமோத்தேயுவுக்கு அழைப்பு கொடுக்கிறார் பவுலடிகளார். அது தீமோத்தேயுவுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பை ஏற்றவர்களாக நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் சரியாக தொடர்ந்தோம் என்றால் இறைவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். அது யாருக்கென்றால் நம் வழியாக வருகின்ற அடுத்த சந்ததியாருக்கு. ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நம்முடைய சந்ததியார் கொடுப்பது தானே நல்லது. அந்த நற்காரியங்களுக்காக இறைவனோடு இணைவோமா? இன்றைய நாளிலே இறை ஆசிரியர் என்றும் உங்களோடு